வணக்கம். நாம எல்லாருமே ஒரு தடவை தான் பிறக்கிறோம், ஒரு தடவை தான் இறக்குறோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை. ஆனா இதே வாழ்க்கையில 2வது தடவையா பிறக்க முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கா? இது உடம்பால நடக்கிற விஷயம் இல்ல. இது ஆன்மீக ரீதியா நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு மறுபிறப்பு. அந்த தெய்வீகமான மாற்றத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் 2 தடவை பிறக்க முடியுமா? இந்த மீண்டும் பிறப்பதுங்கிறது சும்மா கவிதைக்காக சொல்ற வார்த்தையா, இல்ல நிஜமாவே நமக்குள்ள நாம நடத்தி காட்டக்கூடிய ஒரு உண்மையான மாற்றமா? வாங்க இந்த கேள்விக்கான பதில ஆழமா தேடி பார்க்கலாம். இந்த அற்புதமான மாற்றத்தை விவரிக்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல த்விஜன் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கு. அதுக்கு அர்த்தம் இருமுறை பிறந்தவன். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், இது பிறப்பால வர்ற சாதிய குறிக்கிற வார்த்தை இல்லவே இல்ல. இது தனக்குள்ளேயே ஒரு பெரிய அகமாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு புது மனுஷனா யார் மாறுறாங்களோ அவங்கள குறிக்குது. இதுதான் நம்மளோட இந்த பயணத்தோட மையப்புள்ளி. சரி, ஒரு புதுசா பிரம்மாண்டமா ஒரு மாளிகையை கட்டணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்வீங்க? அங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய கோணல் மாணலான குடிசைய அடையாளம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த பழைய குடிசைதான் நம்மளோட இப்போதைய இன்னும் செம்மைப்படுத்தப்படாத குணம். அப்போ அந்த பழைய குடிசை எதை வச்சு கட்டியிருக்கு? அதோட கோணலான சுவரு, உறுதியில்லாத கூரெல்லாம் என்னன்னு தெரியுமா? அது நம்மளோட முன்கோபம், தேவையில்லாத பதைப்பதைப்பு, மத்தவங்கள பார்த்து வர்ற பொறாம, நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற தற்பெருமை, அப்புறம் மனசுல தேங்கி கிடக்கிற கசடுகள் தான். எதை மாத்தணுமோ அதோட உண்மையான உருவத்தை நம்ம முதல்ல தெளிவா பார்க்கணும். ச்சே, இந்த கோணலான குடிசையில இனியும் வாழ வேணாம், எனக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் எப்போ பிறக்கும்? ஒரு உயர்ந்த லட்சியத்தோட நம்மள நாம இணைச்சுக்கணுங்கிற ஆசை மனசுல வர்ற அந்த ஒரு நொடிதான் மாற்றத்துக்கான முதல் படி. அதுதான் அஸ்திவாரமே. ஓகே, குடிசைய அடையாளம் கண்டாச்சு, அத மாத்தணுங்கிற ஆசையும் வந்தாச்சு. அடுத்தது என்ன? ஆக்ஷன் தான். இத நம்மளோட மூல ஆதாரம் ரொம்ப அழகா இடித்துக்கட்டுதல்னு சொல்லுது. ஆமா, இது நம்ம மனசுக்குள்ளேயே நடக்க போற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இந்த இடிச்சு கட்டுறதுல 4 படிதான் இருக்கு. முதல்ல அந்த பழைய குணங்கள்ங்கிற குடிசைய மனசளவுல மொத்தமா இடிச்சு தள்ளிரணும். 2வது, கோபம் பொறாமைன்னு மனசுல இருக்கிற கோணல் எல்லாம் நேர்மைய வச்சு நிமிர்த்தணும். 3வது, நம்மள சின்னதாக்கி காட்டுற அற்ப குணங்களை வேரோட புடுங்கி எறியணும். கடைசியா, அப்படி உருவான அந்த காலி இடத்துல அமைதி, அன்பு மாதிரியான பெரிய குணங்களுக்கு உயிர் கொடுக்கணும். இவ்ளோ கஷ்டப்பட்டு இடிச்சு கட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஒரு புதிய மனிதனோட உதயம். ஆமாங்க, அந்த பழைய குடிசையோட இடிபாடுகள்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான அழகான மாளிகை வெளியே வரும். அதுதான் நம்மளோட உண்மையான உயர்ந்த இயல்பு. இந்த மாற்றத்தை பாருங்க, எவ்ளோ அருமையா இருக்கு. முன் கோபம் இருந்த இடத்துல இப்போ அமைதி இருக்கு. பதபதப்பு இருந்த இடத்துல பொறுமை மலருது. பொறாமைக்கு பதிலா பணிவு வருது. தற்பெருமையும் மனக்கசடும் நீங்கி தூய்மை பிறக்குது. இதுதாங்க துவிஜன், அதாவது 2வது முறையா பிறந்தவங்களோட உண்மையான அடையாளம். சரி, இந்த முழுமையான அகமாற்றத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிறது? இதுக்கான பதில ஒரு பெரிய ஞானியோட வார்த்தைகள்ல பார்க்கலாம். அவர் சொல்றது, நாம கட்டின இந்த புது மாளிகைக்கு ஒரு ரொம்ப வலிமையான அடித்தளமா இருக்கும். அந்த ஞானி வேற யாரும் இல்ல, நம்மளோட பெரும் தமிழ் சித்தர் தாயுமானவர். அவரோட ஞானம் காலத்தை கடந்து இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டுது. இந்த முழு மாற்றத்தோட மொத்த சாரத்தையும் தாயுமானவர் ஒரே ஒரு கேள்வில அடக்கிடுறார். அவர் கேக்குறார், பராபரமே, ஒருத்தன் தன்னை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா அந்த தலைவன் மேல இருக்கிற பற்ற தவிர அவனுக்கு வேற எந்த பற்றும் இருக்கும்? நீயே சொல்லு. தன்னை அறிஞ்சிக்கிறது தான் இருக்கிறதுலயே உச்சக்கட்ட ஞானம். அந்த நிலைக்கு போயிட்டா இந்த சின்ன சின்ன ஆசைகளும் பற்றுகளும் பனி மாதிரி தானாவே கரைஞ்சு போயிடும். நம்மளோட இந்த அலசல் இத்தோட முடியுது. ஆனா உங்களுக்கான பயணம் இப்போதான் ஆரம்பிக்குது. உங்க பழைய குடிசைய இடிச்சு தள்ளிட்டு உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த அற்புதமான புதிய மாளிகையை கட்ட நீங்க தயாரா? அந்த முடிவுல தான் உங்களோட மறுபிறப்பே அடங்கியிருக்கு.